இந்த ரோட் சேஃப்டி அந்த வாலண்டியர்ஸ் குரூப்பில் இணைந்துள்ள உங்கள் அனைவரும் கன்னியாகுமரி மாவட்ட காவல்துறை சார்பாகவும் என் சார்பாகவும் அவனுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ இந்த சமூக பொறுப்புள்ள ஒரு நிகழ்ச்சியில் நீங்கள் வந்திருக்கீங்க. ஸோ இதை சிறப்பாக ஒருங்கிணைக்க டிராஃபிக் இன்ஸ்பெக்டர்ஸ், எஸ்ஐ, சோஷியல் மீடியா செல், ஸோ எங்களுக்குமே பக்கபலமாக இருக்கும் மீடியா நண்பர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ரோட் சேஃப்டியை பொறுத்த வரைக்கும் 3 விஷயம் ரொம்ப முக்கியம். ஒன்று என்போர்ஸ்மெண்ட். என்போர்ஸ்மெண்ட் சொல்லும் போது என்ன என்போர்ஸ்மெண்ட்னா சட்டத்தை நடைமுறைப்படுத்தணும். இப்போ ரோட் சேஃப்டியை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் ஓவர் ஸ்பீட் போடுறாங்க, ஹெல்மெட் போடல, சீட் பெல்ட் போடல, அதெல்லாம் வயலேஷன் நடக்கும் போது அவங்க கிட்ட ஃபைன் போடுறது தான் என்போர்ஸ்மெண்ட். அந்த என்போர்ஸ்மெண்ட் வேலை யார் பண்ணணும்னா போலீஸ் பண்ணணும். செகண்ட் எஜுகேஷன். எஜுகேஷன்றது அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும். இந்த சாலை விபத்துகள் குறித்து ஏன் ஹெல்மெட் போடணும், ஏன் சீட் பெல்ட் போடணும், எப்படி ஸ்லோவா போகணும், டிராபிக் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஏன் ஃபாலோ பண்ணணும், இந்த விஷயங்கள் எல்லாமே எஜுகேஷன். எஜுகேஷன் பொறுத்த வரைக்கும் அவேர்னஸ், இதுவும் காவல்துறை பண்ணணும். தேர்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா என்ஜினியரிங். என்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் ரோடு போறதாகட்டும், சாலைகள்ல ஏற்படுற அதர் விஷயங்கள் ஆகட்டும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆகட்டும், எல்லாமே கவர்மெண்ட் அதர் டிபார்ட்மெண்ட் போடணும். பட் இந்த சாலைகளை பொறுத்த வரைக்கும் போலீஸோட மெயின் ரோல் பாத்தீங்கன்னா என்போர்ஸ்மெண்ட் அண்ட் அவேர்னஸ். இந்த விஷயங்களை தான் நம்ம ஜீரோ ஆக்சிடென்ட் குமரி அப்படி நோக்கி போயிட்டு இருக்கோம். ஆல்ரெடி ரோட் சேஃப்டி கிளப் ஆரம்பிச்சிருக்கோம். செகண்ட் ஜீரோ நோ ஹெல்மெட் நோ என்ட்ரி ஆரம்பிச்சிருக்கோம். இப்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னா நிறைய எல்இடி லைட் ஆகட்டும், அந்த விஷயங்களை டிராபிக் போலீஸ் ரிமூவ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து இந்த என்ஃபோர்ஸ்மெண்ட், இந்த நடைபாதை எல்லாமே நிறைய பேர் என்கரேஜ் பண்ணிருந்தாங்க. நடைபாதை நடப்பதற்கே ஒரு கான்செப்ட் கொண்டு அந்த நடைபாதை எல்லாமே இப்போ ரிமூவ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இப்போ அதெல்லாம் காவல்துறை பண்ணாலும் ஏன் ரோட் சேஃப்டி வாலண்டியர்ஸ் எதுக்கு உங்களை நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம்? எதுக்காக இந்த ஒரு ரோட் சேஃப்டி வாலண்டியர்ஸ் ஒரு கான்செப்ட் கொண்டு வந்திருப்போம்? ஏதாவது ஐடியா இருக்கா? எதுக்காக இந்த ரோட் சேஃப்டி வாலண்டியர்ஸ்? காவல்துறை மட்டும் நல்லாது, பொதுமக்களும் எடுத்து மக்கள்கிட்ட இன்னும் கொஞ்சம் விழிப்புணர்வை அதிகப்படுத்துவது வேண்டி. ஓகே, குட். வேற கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் வருடந்தோறும் ஒரு சாலை விபத்துக்கள் பார்த்தீங்கன்னா தோராயமாக ஒரு 300 பேர் ரோடு ஆக்சிடென்ட்ல இறந்து போவாங்க. இந்த ரோடு ஆக்சிடென்ட் பார்த்தீங்கன்னா பெரும்பாலான ரோடு ஆக்சிடென்ட் ஹெல்மெட் போடல, இல்லை ஹெல்மெட் போடாதனால தான் பெரும்பாலான ஆக்சிடென்ட் நடக்குது. மேலும் பல காரணங்களில் ஆக்சிடென்ட்ஸ் நடந்துட்டு இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது நிறைய பேர் சாலைகளில் பயணம் செய்யறோம். ஆயிரக்கணக்கானவங்க பார்த்தீங்கன்னா ரோட்ல பயணம் செஞ்சுட்டு இருக்காங்க. இதில் ஸ்கூல் போற பசங்களாகட்டும், வேலைக்கு போறவங்களாகட்டும், சீனியர் சிட்டிசன் ஆகட்டும், எல்லாருமே ஏதோ ஒரு நோக்கத்துக்காக சாலைகள் பயணம் செஞ்சுட்டு இருக்காங்க. அப்படி பயணம் செய்யும் போது இந்த சாலைகளை நம்ம சின்ன ஒவ்வொரு மிஸ்டேக், நிறைய ஆய்வுகள் எடுத்து பார்க்கும்போது நம்மளோட நெக்லிஜென்ஸ், நம்மளோட சின்ன ஒரு மிஸ்டேக் மிகப்பெரிய ஒரு காஸ்ட்லியான ஒரு தாக்கத்தை குடும்பத்தில் ஏற்படுத்துது. எல்லாருக்கும் இறப்பு 300 இறப்புனா அது ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸா தான் தெரியும். பட் ஒவ்வொரு உயிரிழப்புக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஸ்டாட் ஸ்டோரிஸ் இருக்கும். ஒரு வீட்டுல ஒருத்தர் இறந்து போறாங்கன்னா, ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா தக்கலையில வந்த ஸ்டார்டிங்ல ஒரு ஆக்சிடென்ட்ல ஒருத்தர் இறந்துட்டாரு. அவர் ஒரு இன்சூரன்ஸ் ஏஜென்ட் இறந்துட்டாரு. இறந்த பிறகு அவங்க பசங்க 2 பேர் பார்க்க வந்தாங்க. ஸோ வீட்டுல ஒருத்தர் தான் அந்த வீட்டுக்கு எல்லாமா இருப்பாரு. சடனா அவரோட இழப்பு ஏற்படும் போது அந்த குடும்பத்துல மிகப்பெரிய வெற்றிடம் உருவாகும். இது வரைக்கும் அவரை சார்ந்த அந்த குடும்பம் யாரை சார்ந்து இருக்கும்? பசங்க பீஸ் கட்டுறது அப்பதான் கட்டியிருப்பாரு. அப்போ அவ்வளவு பெரிய இழப்பு வெற்றிடம் அந்த குடும்பத்துல ஏற்படும் போது அந்த சமூகத்துல அந்த குடும்பத்துல மிகப்பெரிய ஒரு பாதிப்பினை ஏற்படுது. அதனால நம்ம சாலை உயிரிழப்புகள் ஏதோ ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், ஏதோ ஒரு நம்பர் அப்படின்னு தான் பார்ப்போம். பட் அதுக்கு இன்னொரு பக்கமும் இருக்கு. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹியூமன் ஸ்டோரி இல்ல ஸ்டாட் ஸ்டோரி எல்லாரோட வாழ்க்கையிலும் இருக்கு. அந்த அளவுக்கு இந்த ரோடு ஆக்சிடென்ட் சமூகத்துல மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது காவல்துறை கன்னியாகுமரி மாவட்ட காவல்துறை பொறுத்த வரைக்கும் எங்களோட நோக்கம் மக்களோட இணைந்த ஒரு காவல்துறையா தான் விரும்புகிறோம். மக்களோட சேர்ந்து பயணிக்க விரும்புகிறோம். அப்படி இருக்கும்போது நிறைய விதமான சாலை விபத்துகள், நீங்க சொல்ற மாதிரி பேரிகார்ட்ஸ் ரிஃப்ளெக்டிங் ஸ்டிக்கர்ஸ் இல்ல, பேரிகார்டோட பொசிஷன் சரியில்லை, இல்ல நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா மரங்கள், எலக்ட்ரிக் போல்ஸ், நீங்க கம்பெல்லாம் பார்த்துருப்பீங்க ரோட் சைட்ல இருக்கும். பட் ஆனா ரிஃப்ளெக்டிங் ஸ்டிக்கர்ஸ் இல்லை. பட் இது எல்லாமே காவல்துறை மானிட்டர் பண்ண முடியுமா? அந்த இடத்துல பண்ண முடியாது. அப்படி அந்த இடத்துல அந்த குறைகளை கண்டறிஞ்சு அதை சரி பண்றதுக்கு ரோட் சேஃப்டி வாலண்டியர்ஸ் என்ற ஒரு கான்செப்டை கொண்டுட்டு வந்தோம். ஸோ நாங்க எக்ஸ்பெக்ட் பண்றவங்க கிட்ட ஒரே விஷயம் என்னன்னா, சின்ன சாலையில பாத்தீங்கன்னா சின்ன சின்ன ஒரு விஷயங்கள் குறைகள் இருக்கு. ஃபார் ஐக்கு பேரிகார்ட்ஸ் பொசிஷன் சரியில்லை,
இல்ல ஸ்டிக்கர்ஸ் வந்து கம்மியா இருக்கு, இல்ல மரங்கள் இருக்கு. நீங்க பயணிக்கும் போது தெரியும் நிறைய இடத்துல ரோட் சைடுல நிறைய மரங்கள் இருக்கு. அந்த மரங்கள்ல மோதி ஏற்படுற ஆக்சிடென்ட் வந்து நிறைய இருக்கு. எலக்ட்ரிக்கல் போர்டுல மோதி ஏற்படுற ஆக்சிடென்ட் வந்து நிறைய இருக்கு. ஏன்னா நைட்ல வந்து விஷயம் தெரியாது, ரொம்ப டார்க்கா இருக்கும் போது நிறைய ஆக்சிடென்ட் வந்து ஏற்படுது. சோ அந்த இடத்துல வந்து நீங்க வாலண்டியர்ஸ் பல்வேறு பகுதியில் இருக்கும்போது நீங்க இந்த குறைகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போட்டோஸ் எடுத்து அப்டேட் பண்ணாலோ, இல்ல நாங்க உங்ககிட்ட வந்து ரிஃப்ளெக்டிவ் ஸ்டிக்கர்ஸ் கொடுத்துறோம். நீங்க எல்லாம் ஒரு குழுவாக இணைஞ்சு டிராபிக் போலீஸோட ஒரு குழுவாக இணைஞ்சு ஒவ்வொரு ஏரியாவை கவர் பண்ணி அந்த ஏரியால வந்து இந்த ரிஃப்ளெக்டிங் ஸ்டிக்கர்ஸ் போடுறதாகட்டும், பேரிகேட் பொசிஷன் கரெக்ட் பண்றதாகட்டும், இல்ல என்க்ரோச்மெண்ட் நிறைய நடைபாதைகள் வந்து பாத்தீங்கன்னா கடைகள் வந்து ஆக்குபை பண்ணிருக்காங்க, நடக்க முடியல. அப்ப பொதுமக்கள் என்ன பண்றாங்க, சாலையில இறங்கி நடக்காங்க. அப்படி வயசானவங்க நடக்கும்போது பெடஸ்ட்ரியன் நடக்கிறதுக்கு ஒரு இடம் இல்லாம இருக்கும்போது ஆக்சிடென்ட்ல இறந்து போறாங்க. சோ அப்படி இருக்கும்போது நீங்க ஒரு குறிப்பிட்ட ஏரியா எடுத்துட்டு டிராபிக் போலீஸோட சேர்ந்து அந்த நடைபாதையில இருக்க ஆக்கிரமிப்புகளை வந்து அகற்றுறதாகட்டும். சோ இதெல்லாம் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணி இந்த ரோட் சேஃப்டி வாலண்டியர்ஸ் குரூப் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். சோ நெக்ஸ்ட் வீக்ல இருந்து நீங்க எல்லாமே ஒரு குழுவா இணைஞ்சு டிராபிக் போலீஸோட இணைந்து இந்த ஸ்பெசிபிக்கா சின்ன சின்ன விஷயங்கள், ஒரு சின்ன விஷயம் மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கும். ஒரு சின்ன ஒரு ரிஃப்ளெக்டிங் ஸ்டிக்கர் சொன்னா அங்க வந்து ஒரு உயிரை வந்து நம்ம காப்பாற்ற முடியும். நமக்கு வந்து கண்டிப்பா இப்படி பண்ணும்போது உங்களுக்கு அப்ரிசியேஷன் கிடைக்குமான்னு எனக்கு தெரியாது, இல்ல உங்களுக்கு வந்து உங்களோட விஷயம் வந்து வெளிப்படையா பேசுவாங்கன்னு தெரியாது. பட் உங்க எல்லாருக்கும் ஒரு சாட்டிஸ்பேக்ஷன் கிடைக்கும். நம்மளால ஒரு உயிர் வந்து காப்பாற்றப்பட்டிருக்கு, நம்மளால ஒரு குடும்பம் காப்பாற்றப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு நிச்சயமா ஒரு சாட்டிஸ்பேக்ஷன் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நம்மளோட ஒரே நோக்கம் வந்து யாரோட உயிரும் இழக்கக்கூடாது, அந்த உயிரை வந்து காப்பாற்றணும். அதுக்காக தான் நம்ம இணைந்து பணியாற்றணும். ஸோ ரோட் ஆக்சிடென்ட்டை பொறுத்த வரைக்கும், ரோடை பொறுத்த வரைக்கும் உயிர் வாழ்வதற்கும் இறப்பதற்கும் இடையே உள்ள ஒரு இதுதான். ஸோ அதை வந்து நம்ம எந்த அளவுக்கு பப்ளிக் வந்து சேஃபர் ரோடா மாற்றி கொடுக்க போறோம், அதுக்கு வந்து நீங்க காவல்துறையோட இணைந்து நீங்க எத்தகைய ஒரு கான்ட்ரிபியூஷன் கொடுக்க போறீங்க, பங்களிப்பு கொடுக்க போறீங்கிறத பொறுத்து தான் இந்த ரோடை வந்து சேஃபர் ரோடா மாற்ற முடியும். இந்த டிஸ்ட்ரிக்டை பொறுத்த வரைக்கும் நீங்க தான் மணி மைந்தர்கள், ஒரு மிகப்பெரிய சமூக பொறுப்பு இருக்கு. நீங்க எல்லாரும் இணைந்து காவல்துறையோட சேர்ந்து நீங்க நிச்சயமா ஒரு சாலையில் வந்து மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. இந்த வாட்ஸ்அப் குரூப்ல வந்து நீங்க எங்கெல்லாம் வந்து ரோடு ஒரு சேஃபா இல்லை, எங்கெல்லாம் வந்து சேஞ்சஸ் கொண்டு வரணும், எங்கெல்லாம் வந்து ஒரு மாற்றம் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா உடனடியாக போட்டோஸ் எடுத்து அதை அப்டேட் பண்ணுங்க. அந்த குரூப்ல நானும் இருப்பேன். உடனடியாக அந்த டிராஃபிக் டீமை அனுப்பி உங்களோட கான்ட்ரிபியூஷனோட அந்த இடத்துல இருக்க குறைகளை வந்து சரி செய்யும். சின்ன சின்ன மாற்றம் தான் ஏற்படும். கண்டிப்பா சின்ன சின்ன விஷயங்கள் மாற்றத்தை ஏற்படுத்துறது மூலமா மிகப்பெரிய தாக்கத்தை வந்து சமூகத்தை நம்மளால ஏற்படுத்த முடியும். உங்க மேல மிகப்பெரிய நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பா உங்களோட கான்ட்ரிபியூஷன் மிகப்பெரிய பங்களிப்பா இருக்குன்ற ஒரு நம்பிக்கையும் இருக்கு. ஸோ நீங்களும் நானும் சேர்ந்து இணைந்து ஒரு விபத்தில்லா ஒரு கன்னியாகுமரி மாவட்டத்தை வந்து நிச்சயமாக உருவாக்குற ஒரு நம்பிக்கை இருக்கு. மீண்டும் ஒரு முறை உங்களோட கமிட்மெண்ட்டுக்கும் உங்களோட டெடிகேஷனுக்கும் எவ்வளவு வேலைகள் இருந்தாலும் நிறைய ஆர்டர்ஸ் வந்திருக்கீங்க, நிறைய வேலை செய்றீங்க வந்திருக்கீங்க, உங்களோட வேலைகள் விட்டுட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்க. அது வந்து இந்த சமூகத்துல உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குங்கிறத என்னால புரிந்து கொள்ள முடியுது. ஸோ எல்லாருக்கும் கன்னியாகுமரி மாவட்ட காவல்துறை சார்பாக உங்களோட டெடிகேஷனுக்கும் உங்களோட கமிட்மெண்ட்டுக்கும் என்னோட நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.